Hi friends, welcome to Cognitive Edge Point. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் நம்பர் 4, அதாவது குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் நம்ம ஆல்ரெடி டி ப்ராக்லி, அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், பிளாக் பாடி ரேடியேஷன், அதே மாதிரி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் உடைய ஃபெயிலியர்ஸில் என்ன, நீட் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி அந்த சீரீஸில் நம்ம பார்க்குறது காம்டன் எஃபெக்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் காம்டன் எஃபெக்ட். இந்த காம்டன் எஃபெக்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, இதுவும் ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் உடைய ஃபெயிலியர் தியரி. சரிங்களா? இந்த காம்டன் எஃபெக்ட் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட், we can take the any object, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். இந்த ஆப்ஜெக்டில் we can falls into the X-ray or gamma ray or photons. இந்த எக்ஸ்ரே, காமா ரே ஆர் ஃபோட்டான்ஸ் என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எனி ஆப்ஜெக்ட் மேலே நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது நமக்கு வேரியஸ் டைப்ஸான ஸ்கேட்ரிங் கிடைக்குது. நமக்கு கிடைக்கக்கூடியது வேரியஸ் ஸ்கேட்ரிங், அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்கேட்ரிங். சரிங்களா? ஆல் த ஆங்கிள், எல்லா ஆங்கிள்லையும் நம்மளுக்கு அப்படி என்ன கிடைக்குது, நமக்கு ஸ்கேட்டரிங் நடக்குது. சரிங்களா? இப்படி ஸ்கேட்ரிங் நடக்கும்போது இதை என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய இப்போ இங்கே நடக்கக்கூடியது வேரியஸ் ஸ்கேட்டரிங் நடக்குது. அப்போது எந்த ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து நமக்கு அது மேலே எக்ஸ்ரே ஆர் ஃபோட்டான்ஸ் ஆர் காமா ரே பாஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்கேட்டரிங் ஆல் த டைரெக்ஷனில் நமக்கு ஸ்கேட்டரிங் நடக்குது. சரிங்களா? இதை காம்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்கேட்டரிங், சரிங்களா, இந்த ஸ்கேட்டரிங்கை நடக்கக்கூடிய ஸ்கேட்டரிங்கை டிபெண்ட் பண்ணி இதை 3 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாரு. சரிங்களா? இதனுடைய கிளாஸிஃபிகேஷன் ஆனது 3 டைப்ஸ் கிளாஸிஃபிகேஷன். இந்த கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு லேம்டா ஈக்குவல் டு லேம்டா டஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு டைப் என்னது லேம்டா ஈக்குவல் டு லேம்டா டஸ். லேம்டா என்ன, லேம்டா டஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்கே லேம்டா நாட் ஈக்குவல் டு லேம்டா டஸ், அதே சிமிலர் லேம்டா நாட் ஈக்குவல் டு லேம்டா டஸ். சரிங்களா? இந்த 3 பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் லேம்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் த ஸ்கேட்ரிங். சரிங்களா? லேம்டா அப்படிங்கிறது பிஃபோர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த், பிஃபோர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த். இது லேம்டா அப்படிங்கிறது பிஃபோர் த ஸ்கேட்ரிங் ஆஃப், அதாவது ஸ்கேட்ரிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேவ்லென்த் வந்து லேம்டா. லேம்டா டேஷ் அப்படிங்கிறது ஆஃப்டர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த், ஆஃப்டர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த். ஸ்கேட்ரிங் நடந்ததுக்கப்புறம் அதனுடைய வேவ்லென்த் என்னென்னா நம்ம அஸ்யூம் பண்ணுறோம் லேம்டா, இது லேம்டா டேஷ் நம்ம அஸ்யூம் பண்ணுறோம். ஸோ இங்கே இதில் 3 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். அதனுடைய ஸ்கேட்ரிங்கை டிபெண்ட் பண்ணி ஸ்கேட்ரிங் வந்து ஆல் த டைரெக்ஷனில் நடக்கக்கூடியது. எனி ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு அது மேலே நம்ம லைட் பாஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஃபோட்டான்ஸ் பாஸ் பண்ணாலும் சரி, இல்லை எக்ஸ்ரே பாஸ் பண்ணாலும் சரி, இல்லை காமா ரே பாஸ் பண்ணாலும் சரி, அப்படி பாஸ் பண்ணும்போது அதனுடைய டைரெக்ஷன் ஆல் த டைரெக்ஷனில் நமக்கு ஸ்கேட்ரிங் நடக்குது. அந்த ஸ்கேட்ரிங்கை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் லேம்டா ஈக்குவல் டு லேம்டா டேஷ், செகண்ட் ஒன் லேம்டா நாட் ஈக்குவல் டு லேம்டா டேஷ், தேர்ட் ஒன் சிமிலர் லேம்டா நாட் ஈக்குவல் டு லேம்டா டேஷ். இதில் லேம்டா அப்படிங்கிறது பிஃபோர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த், ஸ்கேட்ரிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதனுடைய வேவ்லென்த். லேம்டா டேஷ் அப்படிங்கிறது ஆஃப்டர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த், இது லேம்டா டேஷ் ஸ்கேட்ரிங் நடந்ததுக்கு அப்புறம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேம்டா ஈக்குவல் டு லேம்டா டேஷ். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இன்சிடென்ட், அதாவது பிஃபோர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த்தும் ஆஃப்டர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த்தும் ஈக்குவல். அப்போ நோ சேஞ்ச் இன் வேவ்லென்த், ரெண்டுமே ஈக்குவலா. ஸோ நோ சேஞ்ச் இன் வேவ்லென்த், வேவ்லென்த்தில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. கிளியராக புரியுதுங்களா? லேம்டா ஈக்குவல் டு லேம்டா டேஷ் அப்படின்னா பிஃபோர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த், லேம்டா டேஷ் அப்படிங்கிறது ஆஃப்டர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த், ரெண்டுமே ஈக்குவல். அப்போது வேவ்லென்த்தில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நோ சேஞ்ச் இன் வேவ்லென்த். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கு, லேம்டா நாட் ஈக்குவல் டு லேம்டா டேஷ், லேம்டா நாட் ஈக்குவல் டு லேம்டா டேஷ். இதில் த ஸ்கேட்ரிங் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது, த ஸ்கேட்ரிங் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் வேவ்லென்த், நேச்சர் ஆஃப் ஸ்கேட்ரிங் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் ஸ்கேட்ரிங். இதில் நம்ம எங்கே பார்த்துருப்போம், ராமன் ஸ்கேட்ரிங்கில் நம்ம பார்த்துருப்போம். ஸ்கேட்ரிங் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் ஸ்கேட்ரிங்,
அதனுடைய இன்டென்சிட்டி அதாவது இன்சிடென்ட் ரேடியேஷன் சொல்கிறீங்களா, அதாவது ஸ்கேட்ரிங் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் ஸ்கேட்ரிங். இது ஃபஸ்ட். இதில் செகண்டு, இந்த லேம்டா டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த angle of scattering. சரிங்களா? இது எதை டிபெண்ட் பண்ணி இல்லை, ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்ரிங்கை டிபெண்ட் பண்ணி இல்லை. it does not depends upon the angle of scattering, depends upon the nature of scattering. நேச்சர் ஆஃப் ஸ்கேட்ரிங்கை டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்ரிங்கை டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. சரிங்களா? மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், அது டிக்ரீஸ் ஆகலாம். அப்போ நோ சேஞ்ச் இன் வேவ் லென்த். சரிங்களா? இந்த லேம்டா ஈக்குவல் டு லேம்டா டேஷ், இந்த ஸ்கேட்ரிங்கை தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தாம்சன் ஸ்கேட்ரிங். இட் இஸ் கால்ட் தாம்சன் ஸ்கேட்ரிங். இதை என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நோ சேஞ்ச் இன் வேவ் லென்த், அதாவது பிஃபோர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ் லென்த், ஆஃப்டர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ் லென்த் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா அப்போ நோ சேஞ்ச் இன் வேவ் லென்த்னா இட் இஸ் கால்டு த தாம்சன் ஸ்கேட்ரிங். செகண்ட் ஒன் லேம்டா நாட் ஈக்குவல் டு லேம்டா டேஷ். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேட்ரிங் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் ஸ்கேட்ரிங், டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்ரிங். ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்ரிங்கை டிபெண்ட் பண்ணி இல்லை. இட் இஸ் கால்டு, இந்த இது தான் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ராமன் ஸ்கேட்ரிங். இட் இஸ் கால்டு ராமன் ஸ்கேட்ரிங். சரிங்களா? இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்னது, அதே சிமிலர் தான், லேம்டா நாட் ஈக்குவல் டு லேம்டா டேஷ். இதில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு என்ன, செகண்ட் என்ன, இதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்ரிங், does not depends upon என்னது நேச்சர் ஆஃப் ஸ்கேட்ரிங். அதனுடைய அதாவது ராமன் ஸ்கேட்ரிங் உடைய இன்வர்ஸ், does not depends upon nature of scattering. சரிங்களா? இட் இஸ் கால்டு த காம்டன் ஸ்கேட்ரிங். இது என்னது காம்டன் ஸ்கேட்ரிங். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்க வேண்டியது, லேம்டா ஈக்குவல் டு லேம்டா டேஸில் ரெண்டு டைப் பார்த்துருப்போம். ஒன்று ஸ்கேட்ரிங் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் ஸ்கேட்ரிங், நேச்சர் ஆஃப் ஸ்கேட்ரிங்கை டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்ரிங்கை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா அது ராமன் ஸ்கேட்ரிங். சரிங்களா? அதே சேம் தான் லேம்டா நாட் ஈக்குவல் டு லேம்டா டேஷ். அதில் ஒன்று டிபெண்ட்ஸ் அப்பான் ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்ரிங், ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்ரிங்கை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது மட்டும்தான் என்னது இந்த காம்டன் ஸ்கேட்ரிங். டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் நேச்சர் ஆஃப் ஸ்கேட்ரிங். சரிங்களா? இந்த மூணு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போது நோ சேஞ்ச் இன் வேவ்லென்த் அப்படின்னா அது தாம்சன் ஸ்கேட்ரிங். லேம்டா ஈக்குவல் டு லேம்டா டேஷ் அப்படின்னா பிஃபோர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த், ஆஃப்டர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த் ரெண்டுத்தில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நோ சேஞ்ச் இன் வேவ்லென்த், இட் இஸ் கால்டு த தாம்சன் ஸ்கேட்ரிங். செகண்ட் ஒன் லேம்டா ஈக்குவல் டு லேம்டா நாட் ஈக்குவல் டு லேம்டா டேஷ். அதில் ஃபஸ்ட்டு எது ஸ்கேட்ரிங் டிபெண்ட்ஸ் அப்பான் நேச்சர் ஆஃப் ஸ்கேட்ரிங், டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்ரிங், இட் இஸ் கால்டு த ராமன் ஸ்கேட்ரிங். தேர்ட் ஒன் லேம்டா நாட் ஈக்குவல் டு லேம்டா டேஷ். அதில் ஃபஸ்ட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்ரிங், மோர் இம்பார்ட்டன்ட். தாம்சன் ஸ்கேட்ரிங் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்ரிங், டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் நேச்சர் ஆஃப் ஸ்கேட்ரிங், இட் இஸ் கால்டு த காம்டன் ஸ்கேட்ரிங். இந்த காம்டன் ஸ்கேட்ரிங்கை பொறுத்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இந்த காம்டன் ஸ்கேட்ரிங்கில் சரிங்களா ஒரு ஆப்ஜெக்ட், இந்த காம்டன் அப்படிங்கிறவர் 1923 எந்த ஆப்ஜெக்டை எடுத்து அதனுடைய ஸ்கேட்ரிங் எப்படி இருக்குது, அதனுடைய ஆங்கிள் சரிங்களா தீட்டாவை பொறுத்து அதனுடைய என்னென்ன ஆங்கிளில் அதனுடைய வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது இந்த காம்டன் ஷிஃப்ட் ஆர் காம்டன் எஃபெக்டில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா காம்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா காம்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு 1923 ஒரு கார்பன் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறாரு. இதில் யூஸ் பண்ணக்கூடியது கார்பன் ஆர் அலுமினியம். அவர் எடுத்துகிட்டது காம்டன் எடுத்துகிட்டது கார்பன். ஜென்ரலாக நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த ஆப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஆர் அலுமினியம். இது எல்லாமே இந்த கார்பன் ஆர் அலுமினியத்தை நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஜெக்டுடையது வந்து லோ அட்டாமிக் வெயிட்டாக இருக்கணும்.
most of the cases low atomic weight. இதனுடையது லோ அட்டாமிக் வெயிட்டாக இருக்கக்கூடியது இந்த காம்ப்டன் எஃபெக்டில் நம்ம எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். அப்போது இது ஒரு ஆப்ஜெக்ட், இது என்னது கார்பன் ஆர் அலுமினியம். கார்பன் ஆர் அலுமினியம் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே சரிங்களா இது என்னது போட்டான்ஸ். இது என்னது போட்டான்ஸ் ஆர் எக்ஸ்ரே ஆர் காமா ரே. சரிங்களா, இப்போ என்ன நடக்குது ஸ்கேட்ரிங் நடக்குது. சரிங்களா, இதில் நடக்கக்கூடிய அந்த ஸ்கேட்ரிங் சரிங்களா டிபெண்ட்ஸ் அப்பான் இது ஆங்கிள். இதை என்ன சொல்கிறோம் நம்ம காம்ப்டன் ஸ்கேட்ரிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது அதாவது பிஃபோர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த், இது ஆஃப்டர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த். சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, திஸ் இஸ் கால்டு த ரீகாயில் எலக்ட்ரான்ஸ். ரீகாயில் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரீகாயில் ஆங்கிள். ரீகாயில் ஆங்கிள் இது வந்து ஸ்கேட்ரிங் ஆங்கிள். இது என்னது ஸ்கேட்ரிங் ஆங்கிள். சரிங்களா, காம்ப்டன் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்டன் எஃபெக்ட் அப்படின்னா காம்ப்டன் எஃபெக்ட் அப்படிங்கிறது இன்க்ரீசிங் இன் வேவ்லென்த். அதாவது ஆஃப்டர் த ஸ்கேட்ரிங் நடந்ததுக்கப்புறம் அதனுடைய வேவ்லென்த் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த காம்ப்டன் எஃபெக்ட். ஸோ காம்ப்டன் எஃபெக்ட் அப்படிங்கிறது இன்க்ரீசிங் இன் வேவ்லென்த் ஆஃப்டர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த். சரிங்களா, ஸ்கேட்ரிங் நடந்ததுக்கப்புறம் இந்த லேம்டா வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் என்னது இந்த காம்ப்டன் எஃபெக்ட். சரிங்களா, இந்த காம்ப்டன் எஃபெக்டில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதனுடைய ஆங்கிளை பொறுத்து அதனுடைய ஃபார்மை வந்து டெரைவ் பண்ணுறாங்க. சரிங்களா, இப்போது இந்த என்ன சொல்லியிருக்கோம் கார்பன் ஆர் அலுமினியம் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். இது வந்து எப்படி இருக்கணும் லோ அட்டாமிக் வெயிட்டாக இருக்கணும். இதில் வரக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து ஒன்று தீட்டா இன்னொன்று பை. இந்த தீட்டா அப்படிங்கிறது என்னென்னா ஸ்கேட்ரிங் ஆஃப் ஆங்கிள், பை அப்படிங்கிறது ரீகாயில் ஆங்கிள். இங்கே வரக்கூடிய இந்த போட்டான்ஸ் சரிங்களா, இந்த போட்டான்ஸ் என்ன பண்ணுது ரீகாயில் எனர்ஜி ஆர் ரீகாயில் எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பை அப்படிங்கிறது சரிங்களா the photons losses a some amount of energy பை அப்படிங்கிறது அதாவது போட்டான் லாசஸ் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபேல் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது, அப்போ அதான் ஸ்கேட்ரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த ஃபோட்டான் லாசஸ் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, தட் எனர்ஜி யூட்டிலைஸ்டு பை த எலக்ட்ரான். இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தட் எனர்ஜி யூட்டிலைஸ்டு பை த எலக்ட்ரான் டு த ஸ்கேட்ரிங். இதுதான் என்னது ரீகாயில் எலக்ட்ரான் ஆர் ரீகாயில் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சரிங்களா, இதில் இவங்க கொண்டு வரக்கூடிய அந்த ஃபார்ம் அந்த ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேம்டா மைனஸ் லேம்டா டேஷ். லேம்டா அப்படிங்கிறது பிஃபோர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த், லேம்டா டேஷ் அப்படிங்கிறது ஆஃப்டர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த் ஈக்குவல் டு h டிவைடட் பை mc சரிங்களா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. இதான் என்னது இந்த ஸ்கேட்ரிங் மூலிமா இந்த காம்ப்டன் எஃபெக்ட் மூலிமா நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் லேம்டா மைனஸ் லேம்டா டேஷ். இதை என்ன சொல்கிறோம் டெல் லேம்டா, அதனுடைய டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு h டிவைடட் பை mc இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. சரிங்களா, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் 3 கேசஸ் பார்ப்போம். இதில் கேஸ் 1 அப்படிங்கிறது இந்த தீட்டா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரியாக இருக்கும்போது. சரிங்களா, அப்போ 0 டிகிரி அப்படிங்கும்போது காஸ் 0க்கு என்னது வேல்யூ 1. சரிங்களா, காஸ் 0க்கு அதனுடைய வேல்யூ 1. அப்போ அந்த 1 அப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் 1 0. அப்போது டெல் லேம்டா ஈக்குவல் டு 0. இங்கே தான் என்னது ஃபஸ்ட்டு கேஸில். அப்போ ஆங்கிள் ஆஃப் அதாவது 0 டிகிரி ஆங்கிளில் இங்கே என்னது நோ ஸ்கேட்ரிங், இங்கே என்ன நடக்கலை ஸ்கேட்ரிங் நடக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா டெல் லேம்டா அப்படிங்கிறது ஸ்கேட்ரிங் அப்படிங்கிறது என்னது காம்ப்டன் எஃபெக்டில் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆங்கிள், டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் ஸ்கேட்ரிங். இதில் நேச்சர் ஆஃப் ஸ்கேட்ரிங் எங்கேயுமே கிடையாது, ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கேட்ரிங் அதாவது ஆங்கிள், ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆங்கிள். அப்போது டெல் லேம்டா அப்படிங்கிறது பிஃபோர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த் ஆஃப்டர் த ஸ்கேட்ரிங் ஆஃப் வேவ்லென்த் ரெண்டுமே இல்லை. அப்போ 0 அப்போ என்ன நடக்கலை நோ ஸ்கேட்ரிங், இங்கே எந்த ஒரு ஸ்கேட்ரிங் நடக்கலை. அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் கேஸ் 2. கேஸ் 2ல் இந்த காஸ் 90 உடைய வேல்யூ என்ன காஸ் 90 உடைய வேல்யூ 0.
காஸ் 90 உடைய வேல்யூ 0. இப்போ ஆங்கிள் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. சரிங்களா? இப்போது 90 டிகிரியில் ஸ்கேட்டரிங் நடக்கும்போது 90 டிகிரிக்கு காஸ் 90 உடைய வேல்யூ 0. அப்போ 1 மைனஸ் 0 1 1 மைனஸ் 0 1. அப்போ டெல் லேம்டா ஈக்குவல் டு h/mc. h/mc இது நமக்கு செகண்ட் கிடைக்கக்கூடிய. இங்கே தான் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? காம்டன் ஸ்கேட்டரிங் ஸ்டார்டட். அப்போது சம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ கிடைக்குது. இங்கே தான் என்ன ஆகுது? அப்போ காஸ் 90 டிகிரி, அதாவது 90 டிகிரி ஸ்கேட்டரிங் நடக்கும்போது காம்டன் எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. காம்டன் எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இதனுடைய அடுத்து தேர்ட் கேஸ். அடுத்தது வந்து கேஸ் வந்து 3. இங்கே வந்து தீட்டா வந்து 180 டிகிரியாக இருக்கும்போது சரிங்களா, காஸ் 180க்கு அதனுடைய வேல்யூ -1. காஸ் 180க்கு அதனுடைய வேல்யூ -1. அப்போ -1 இங்கே அப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் இங்கே ஆல்ரெடி -1 அப்ளை பண்ணும்போது அப்போது 1 + 1 2 ஆகிடும். அப்போது டெல் லேம்டா ஈக்குவல் டு 2h/mc. ஏன்னா இங்கே 1 மைனஸ் -1 ஆகிடும். அப்போது -1 இங்கே +1, அப்போ 1 + 1 2, அப்போ 2h/mc. சரிங்களா? இது எந்த கேஸில்? கேஸ் நம்பர் 3ல் அதனுடைய ஆங்கிள் எவ்வளோ 180 டிகிரியாக இருக்கும்போது. இப்போ 180 டிகிரியாக இருக்கும்போது இங்கே இதில் 90 டிகிரியாக இருக்கும்போது காம்டன் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது வந்து 180 டிகிரியாக இருக்கும்போது அதனுடைய காம்டன் எஃபெக்ட் வந்து ட்வைஸ், அப்போ 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. இட் இஸ் கால்ட் த ட்வைஸ் த காம்டன் வேவ்லென்த். ட்வைஸ் த காம்டன் வேவ்லென்த். இங்கே வந்து காம்டன் வேவ்லென்த் வந்து 2 மடங்கு அதிகமாகுது. சரிங்களா? இப்போ இதில் கால்குலேட் பண்ணக்கூடிய இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.242 ஆங்ஸ்ட்ராம். இதனுடைய வேல்யூ என்னது? 0.242 ஆங்ஸ்ட்ராம். ஸோ இது 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ என்னது? லேம்டா டெல் லேம்டா ஈக்குவல் டு 0.484. எப்போ? ஆங்ஸ்ட்ராம் 180 டிகிரியில். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸான 3 கேசஸ். சரிங்களா? இதுதான் என்ன சொல்லக்கூடியதுன்னா இந்த காம்டன் எஃபெக்ட் சொல்லக்கூடிய மெயின் கான்செப்ட். இதில் எதில் அப்சர்வ் பண்ண முடியாதுன்னா யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தில் இந்த காம்டன் எஃபெக்டை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 3500 to 7500. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 5000 ஆங்ஸ்ட்ராம் அதனுடைய ரேஞ்சு வச்சுட்டிங்கன்னா கூட இங்கே இருக்கக்கூடியது மினிமம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ. ஏன்னா 0.242 இங்கே 0.484. ஸோ இதில் வந்து இதில் நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது. யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இந்த காம்டன் எஃபெக்டை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய வேல்யூ வெரி 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 லோ. சரிங்களா? இதில் ரீகாயில் எனர்ஜி ஆர் ரீகாயில் எலக்ட்ரான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா the photons losses some amount of energy, that energy utilized by the electrons, it is called the என்னது recoil electron or recoil energy அப்படின்னு சொல்லக்கூடிய பை. சரிங்களா? இதானது பை. சரிங்களா? இது எல்லாமே தான் இதில் யூஸ் பண்ணக்கூடிய எது ஆப்ஜெக்ட் என்னென்னா கார்பன் ஆர் அலுமினியம். அதனுடைய அட்டாமிக் வெயிட் லோ அட்டாமிக் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் இந்த காம்டன் எஃபெக்டில் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அப்போது காம்டன் எஃபெக்ட் அப்படிங்கிறதுல ஓவராலாக தெரிஞ்சிக்கக்கூடிய சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதில் நம்ம 3 டைப்ஸாக அதனுடைய ஸ்கேட்டரிங்கை டிஃபைன் பண்ணுறோம். எனி ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் அண்ட் த எக்ஸ்ரே ஆர் காமா ரே ஆர் ஃபோட்டான். அதனுடைய ஸ்கேட்டரிங் வந்து ஆல் டைரெக்ஷன்ஸ் ஆர் ஸ்கேட்டரிங் வந்து நமக்கு பாசிபிள். அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், அந்த ஸ்கேட்டரிங்கை ஃபர்தராக 3 டைப்ஸாக நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஒன்று லேம்டா ஈக்குவல் டு லேம்டா டேஷ், பிஃபோர் த ஸ்கேட்டரிங் ஆஃப் வேவ்லென்த், ஆஃப்டர் த ஸ்கேட்டரிங் ஆஃப் வேவ்லென்த், ரெண்டுமே ஈக்குவல். ஸோ என்ன இல்லைங்க, நோ சேஞ்ச் இன் வேவ்லென்த். செகண்ட் கேஸில் ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டு. அதில் எதில் டிபெண்ட் பண்ணி இருக்குது, அந்த லேம்டா ஈக்குவல் டு லேம்டா டேஷ் என்ன சொல்கிறோம், தாம்சன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செகண்ட் கேஸில் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஸ்கேட்டரிங்கை டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்டரிங் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா அது என்ன ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங். தேர்ட் ஒன் பார்க்கக்கூடிய காம்டன் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ஆங்கிள், டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த ஸ்கேட்டரிங். அது என்னது, காம்டன் ஸ்கேட்டரிங். இதில் நம்ம எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கார்பன் ஆர் அலுமினியம், அதனுடைய அட்டாமிக் லோ அட்டாமிக் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அது மேலே ஃபால்ஸ் அந்த எக்ஸ்ரே ஆர் போட்டான்ஸ் பாஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்கேட்டரிங் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்னது, தீட்டா, ஸ்கேட்டரிங் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அனதர் ஒன் இஸ் பை, அதாவது ரீகாயில் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரீகாயில் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வரக்கூடிய அதனுடைய டெரைவ், இதை வந்து டெரைவ் பண்ணுங்கன்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன, லேம்டா மைனஸ் லேம்டா டேஷ் ஈக்குவல் டு h/mc into 1 minus
காஸ் தீட்டா. அப்போது ஆங்கிள் வந்து 0வாக இருக்கும்போது, 90 இருக்கும்போது, 180 இருக்கும்போது, நம்ம இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய ஆங்கிள் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னென்னா 90 டிகிரியாக இருக்கும்போது 0.242 ஆங்ஸ்ட்ராம், அதே மாதிரி 180 இருக்கும்போது 0.484 ஆங்ஸ்ட்ராம். இதை ட்வைஸ் த காம்டன் வேவ்லென்த் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுதான் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் தான் இந்த காம்டன் எஃபெக்ட் ஆர் காம்டன் ஸ்கேட்டரிங்கில் வரக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சில முக்கியமான இந்த குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் சில முக்கியமான கான்செப்டோடு மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.